அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு பண்ணும்பொழுது அந்த ஒரு தியானத்தினுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். கைகளை இன்டர்லாக் பண்ணி மடி மேல வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. நுனி நாக்கு மேல் அன்னத்தில் தொட்டு கொண்டிருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு பயிற்சியை தொடங்க இருக்கின்றோம். ஆதியனும் பரம்பொருள் நீ எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரிட்ட அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாய் நிலை உணர்ந்து கொண்டாற்றி இன்பம் காண்போம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு 1 முதல் 6 ஆகி கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டை தருவாம் ஞான குண்டலனி எனும் என் மெய் உணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு பஞ்சபூத நவகிரக தவம். ஃபர்ஸ்ட் பஞ்சபூதம். பஞ்சபூதங்களை பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்வார். அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றில் 5வது தத்துவமாகிய மண் என்ற நிலம் மீது தவம் தொடங்குவோம். நீங்க ஒரு 10க்கு 10 கிட்ட ஒரு பள்ளம் ஃபார்ம் பண்ணி அது உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கீழே வந்து ஒரு புளித்தோலோ இல்ல பெட்ஷீட்டோ மேட்டோ போட்டிருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொள்ளுங்கள். நிலத்திற்கு அறிகுறியாக இந்த பூ உலகையே மனத்தில் கொள்வோம். இந்த பூ உலகம் மிக பெரியது. 25,000 மைல் சுற்றளவு உடையது. மண், உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுற்றி கொண்டது. சூரியனை சுற்றும் பாதையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 16 லட்சம் மைல் சுற்றி ஓடுகிறது. இத்தகைய வியத்தகு போல் இப்பூ உலகம். இந்த நில உலகத்தின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணினாலும் மண்ணிலிருந்தும்
இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற உலகின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். அந்த எர்த், அந்த நிலத்து மேல நீங்க இருக்கிற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. மண்ணையே நினைப்போம். அடுத்ததாக பிரபஞ்ச பரிணாமத்தில் 4வது தத்துவமாகிய நீரின் மீது தவம் தொடங்குவோம். இப்பூ உலகம் 172 பாகம் நீரால் சூழப்பட்டது. நீரின் இருப்பை மேகங்களிலும், தாவரங்களிலும், உயிரினங்களிலும் நாம் உணர முடிகிறது. நீர் உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். நீரின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீரிலிருந்தும், நீரினாலும், இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். ஒரு நல்ல கடல்ல நடுவுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. அந்த நீர் சில சிலன்னு இருக்கும், அதை ஃபீல் பண்ண. ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, எங்க சென்றிருக்கிறீங்களோ அதை நினைச்சுக்கோங்க. அடுத்ததாக பிரபஞ்ச பரிணாமத்தில் 3வது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால் அதன் கனத்த அணுக்கள் எல்லாம் நடுமையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கும். அந்த நெருக்கத்தால் அணுச்சிதைவு ஏற்பட்டு எப்பொழுதும் ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது.
அதனுடைய கனல் பூமியின் மேற்பகுதி வரை வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த பெரு நெருப்பையே தவத்திற்கு மனத்தில் சொல்வோம். ஹீட், அக்னி, ஜோதிரக்னி. நெருப்பின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையில் பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றிருக்கிறோம். ஏர்லி மார்னிங் காலையில மொட்டை மாடிக்கு போனீங்க அப்படின்னா அந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிர்வலைகள் நம்ம உடம்புல படுது. அந்த ஹீட் அதை ஃபீல் பண்ணும். அடுத்ததாக பிரபஞ்ச பரிணாமத்தில் இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குவோம். நிலை உலகை சுற்றி சுமார் 10 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் காற்று ஒரு கவசம் போல் சூழ்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உயிர்களின் வாழ்க்கைக்கு காற்று எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்கிறோம். காற்றின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றிலிருந்தும் காற்றினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறும். காற்றை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். ஒரு அற்புதமான கோயிலுக்கு நீங்க சென்று அந்த வாசனையை உணருங்க. ஒரு சில கோயிலுக்கெல்லாம் நீங்க போகும்போது அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணுங்க. எஸ்பெஷலி இந்த இஸ்கான் டெம்பிள் எல்லாம் போனா டெஃபினட்டா ஃபீல் பண்ண முடியும். ஆஞ்சநேயர் கோயில், இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ். நீங்க எங்க போனீங்களோ அதை நினைப்போம். ஃபீல் த எனர்ஜி ஃப்ளோ.
அடுத்ததாக பிரபஞ்ச பரிணாமத்தில் முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குவோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறுதான் விண் என்ற உயிர் ஆற்றல். நாம் உடலில் உயிர் ஆற்றலாகவும் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது. இந்த விண்ணின் சேர்க்கைதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பூதங்கள். மன விரிவு கொண்டு விண்ணின் பெருமையையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றை கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணிலிருந்தும் விண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறும். விண்ணை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் இயக்குவோம். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண் நிறைந்த சக்திகளை நோக்கி இந்த தவம் இயற்ற வேண்டும். சக்திகளம் என்பது ஃபர்ஸ்ட் வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் தெரியும். நட்சத்திரத்தை தாண்டி சென்றீங்க அப்படின்னா கோள்களின் சுற்றுவட்ட பாதை தெரியும். அதையும் தாண்டி செல்லும் போது மில்கி வே பால்வெளி மண்டலம் என்று சொல்லுவாங்க. அதையும் தாண்டி செல்லும் போது இதுதான் இந்த சக்திகளம். உங்க மனசுல கும் இருக்கு, கண்ணை மூடினீங்கன்னாக்கா என்ன தெரியுமோ அதை இன்றைக்கோ இல்ல நாளைக்கோ இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து இந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரம் எல்லாம் பார்த்து வைப்போம். அப்படி இல்லைன்னாக்கா பிர்லா பிளானட்டோரியம், இந்த காந்தி மண்டபம் பக்கத்துல இந்த பார்க் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் ரோட்ல உள்ள போனீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைட்ல அங்க போனீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு தமிழ் செஷன் இங்கிலீஷ் செஷன் 2 செஷன் நடக்கும். அங்க போயிட்டு வந்தீங்கன்னாக்கா இதை அப்படியே உங்களால கற்பனை செய்து பார்க்க முடியும். விண்ணையே நினைச்சுக்கோங்க. வாங்க இப்பொழுது நவக்கிரக தவம் தொடங்க இருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் இப்ப பஞ்சபூதம் பார்த்தோம், நவக்கிரகம். விண் நிறைந்த சக்திகளமாகிய பிரபஞ்சத்தில் பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றில் ஒரு நட்சத்திரம்தான் பூ உலகம் சுற்றி வந்து கொண்டிருக்கும் சூரியன். சூரியனையும் அதை சார்ந்த கோள்களையும் நவக்கோள்கள் என்று அழைக்கின்றோம். சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லா கோள்களில் இருந்தும் வருகின்ற காந்த அலைகள் மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்புள்ளவை. இப்பொழுது இந்த 9 கோள்களின் மீதும் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். முதலில் சூரியன் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியன் ஒரு மாபெரும் நெருப்பு கோலம். சூரியன் பூமியை விட 19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரியது. 25 நாட்களுக்கு ஒரு சுற்று வீதம் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. சூரியன் ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள எலும்போடு தொடர்புடையன.
சூரியனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு வாழ்வில் வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. சூரியனுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நாம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சூரியனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமா? சூரியனின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். அடுத்ததாக புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குவோம். சூரியனிலிருந்து முதல் வட்ட பாதையில் சுமார் 3 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 88 நாட்களை எடுத்துக் கொள்கிறது. புதன் பசுமை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள தோலோடு தொடர்புடையன. புதனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. புதனுடைய பசுமை நிறமான காந்த அலை கதிர்களை ஏற்று நாம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் புதனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கும். புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். அடுத்ததாக சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குவோம். சூரியனிலிருந்து 2வது வட்டப்பாதையில சுமார் 6 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 225 நாட்களை எடுத்துக் கொள்கிறது. சுக்கிரன் வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள சுக்கிரத்தோடு தொடர்புடையன. இக்கதிர்கள் நமக்கு மன மகிழ்ச்சி, உயர் நட்பு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லன. சுக்கிரனுடைய காந்தலை கதிர்களை ஏற்று நாம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சுக்கிரனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கும். சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம்.
அடுத்ததாக சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 3வது வட்டப்பாதையில் சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் பூ உலகம். இப்பூ உலகத்திலிருந்து சுமார் 2,30,000 மைல்களுக்கு அப்பால் இந்த பூ உலகை வலம் வந்து கொண்டிருக்கும் துணைக்கோள் சந்திரன். இது சுமார் 29 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருகிறது. சந்திரன் வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள இரத்தத்தோடு தொடர்புடையன. இக்காந்த அலை கதிர்கள் நமது உடலில் ஓடும் இரத்த ஓட்டத்தை சீரமைக்கின்றன. அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் ஆகியவற்றை அளிக்க வல்லன. சந்திரனுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நாம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சந்திரனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கும். சந்திரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். அடுத்ததாக செவ்வாய் என்ற கோள் மீது தவத்தை தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 4வது வட்டப்பாதையில் சுமார் 14 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர சுமார் 18 மாதங்களை எடுத்துக் கொள்கிறது. செவ்வாய் செந்நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள மஜ்ஜையோடு தொடர்புடையன. இக்காந்த அலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய் அறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லவை. செவ்வானுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நாம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் செவ்வாயினுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமா. செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். அடுத்ததாக குரு. குரு என்ற ஆற்றல் மிக்க பெரும் கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 5வது வட்டப்பாதையில் சுமார் 48 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு. இது சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க 12 ஆண்டுகளை எடுத்துக் கொள்கிறது. குரு பொன்னிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள மூளை செல்களோடு தொடர்புடையன. குருவினுடைய இக்காந்த அலை கதிர்கள் மெய் உணர்வு,
அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளித்தவள். குருவினுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நாம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமா. குரு என்ற கோலின் மீதும் மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். குரு. அடுத்ததாக சனி. சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் இயற்றுகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில் சுமார் 88 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி. இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 30 ஆண்டுகளை எடுத்துக் கொள்கிறது. சனி சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள நரம்புகளோடு தொடர்புடையன. சனியினுடைய இந்த சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்கள் நீண்ட ஆயுள், உடல் நலம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லன. சனியினுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நாம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சனியினுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்குமா. சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். அடுத்ததாக ராகு, கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்தலை பாதைகளின் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுடைய நடு மையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன. அவை சுத்த வெளியாக பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை. இதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. மேலும் அவை மிக மிகவே அங்கு நிற்க முடியாமல் ஒரு கோடு போல் சூரியனின் மையத்தில் ஆரம்பித்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியுடன் கலந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு சூரியனின் இருபுறமும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கருநிறமான காந்தலை பாதைகளைத்தான் நாம் ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் அழைக்கிறோம். ராகு, கேது என்ற இரு காந்தலை பாதைகளில் இருந்து கருமை நிறமான காந்தலை கதிர்கள் வீசிக் கொண்டிருக்கின்றன. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்புடையன. இக்காந்த அலைகள் மெய் விளக்கம், உடல் நலம், வாழ்க்கை வளங்கள் இவற்றை அளிக்க வல்லன. ராகு, கேது காந்த அலைகளை நாம் ஏற்று நாம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் ராகு, கேது காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கும்.
ராகு, கேது என்னும் காந்தலை பாதைகளின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்பேர் இயக்க மண்டலம் என்ற பிரபஞ்ச களத்தில் இந்த சூரிய குடும்பத்தை போல் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் நட்சத்திரங்கள் என அழைக்கின்றோம். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்ற 12 தொகுதிகளாக பிரித்து உள்ளனர். இந்த அனைத்து நட்சத்திர தொகுதிகளிலிருந்தும் காந்த அலைகள் வீசிக்கொண்டே இருக்கின்றன. இக்காந்த அலைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கும். மெய்ப்பொருள். பிரபஞ்ச களத்தை கடந்து மனதை விரிக்கின்றோம். எல்லை அற்றதாக இருக்கின்ற சுத்த வெளி மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் இப்பேரியக்க மண்டலம் முழுவதில் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் 2 அணுக்களுக்கு இடையேயும் இருப்பதை உணர்கிறோம். இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக கெட்டிப் பொருளான உடல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று, உயிர் என்ற 5 பௌதீக பிரிவுகளாக இயங்குவதை உணர்கிறோம். இவை எல்லாவற்றையும் அவ்வறிவே ஆண்டு கொண்டிருப்பதை உணர்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிரிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். இவ்வாறு மெய்ப்பொருள் என்ற பிரம்மமே பரிணாமத்தில் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளதை என்பதை உணர்ந்து எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் சேவிக்காமலும் எங்கு எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கும் நம் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு கருணையோடு வாழ முயல்வோம். இந்த விரிவான மனநிலையில் எப்பொழுதும் இதை நாம் மறவாது மனத்தில் கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ செயல்பட முனைவோம். மேலும் இச்சிந்தனையோடு தவத்தை நிறைவு செய்துகிறோம். பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்றுவோம் வாழ்வோம். அனைவரும் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திறந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். இந்த தியானத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய குடும்பம் செல்வம் வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலை, நம்மை சுற்றிலும் அமைதி நிலை.
உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவ பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.